அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜெக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி நம்ம நேற்று ஆல்ரெடி காரோனியா 667 அதுக்குரிய கெஸையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ என்ன புதுசாக நீ கதை சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயமாக சொல்லிடுறேன். ஆகஸ்ட் மாதம் இயர்லி சார்ட்டு 3D 2024, அதாவது கிமு 18ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்த ரிசல்ட் எல்லாமே இங்கே இருக்குது. சரிங்களா? எல்லா ரிசல்ட்டும் இங்கே இருக்குது. இதில் நீ என்னத்தை புதுசாக நீ இப்போ சொல்ல போகிற? கிண்டின உப்புமாவே திருப்பி கிண்ட போறியான்னு கேட்குறீங்க. புரியுது. புதுசாக ஏதாச்சும் கிண்டலான்னு தான். எப்படி அதை கிண்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012லேருந்து 2024 வரைக்கும் இருக்கிற இந்த ரிசல்ட்டில் கடைசியாக நேற்று வந்தது 974. சரி, இந்த 974 அப்படிங்கிற 3Dயில் நம்ம 3Dயை பார்த்துருவோம். நம்ம நேற்று 4Dயை கொடுத்துட்டோம். சரிங்களா? நம்ம 3Dக்கு வந்துடுவோம். இப்போ நேராக நம்மளுக்கு 974 அப்படின்னு சொல்லிட்டு இதில் எங்கே பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்ல கொஞ்சம் சின்ன இன்ஃபர்மேஷன் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, ஃபஸ்ட்டு இந்த 1ஆம் தேதி வரைக்கும் எடுத்துடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இல்லை. சரி, அதுக்கு அடுத்த நாள் ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருந்த இந்த பேட்டர்னை நான் பார்த்துக்கிறேன் மீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன். ஓகே, இங்கே இருக்குது. அது என்ன தேதி? 25ஆம் தேதி 2014 வருஷம் 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் 976க்கு 940ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? 976க்கு 940. இது அப்படியே நீ இறங்குன்னு சொல்கிறியா? எங்களை நீ என்ன கேன பயணம் செய்யின அப்படின்னு கேட்டிங்களா? 976க்கு 940. ஓகேங்களா? சரி, இதை ஒன்று நோட் பண்ணிங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். கொஞ்சம் இங்கே இருக்குது 2015 979க்கு 586. ஓகேவா? இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. சரி, அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் வருவோம். 979க்கு 762. இது 2019 மாதம் 7ஆம் தேதி. ஓகே, இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. 762 நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்தது 971 2014 29க்கு 693. ஓகே, சரி, இதை நோட் பண்ணிங்க. அடுத்தபடியாக 9ஆம் தேதி 2012 9ஆம் தேதி 979க்கு 121. இதையும் நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கட்டமாக சரி, இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்தாச்சு. இது 3Dயில் ஆகஸ்ட் மந்த்து 2012 2021 கிமு கிபி வந்தது. ஓகே, சரி, இப்போ நான் இதில் என்ன எடுத்திருக்கேன்? இங்கே என்ன நீ சொல்ல போகிற? புதுசாக கட்டுக்கதை இல்லாத கதையை நீ என்ன புதுசாக சொல்ல போகிற? ஒருவேளை இந்த ட்ரிக்கு உட்காரலாம். ஏதாச்சும் ஒரு போர்டில் 2 போர்டில் சேர்ந்து உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, 39/74 இன்றைக்கி ரிசல்ட்டு. குரூப் 2 எக்ஸாம் தான் இன்றைக்கி. குரூப் 2 எக்ஸாமில் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஒரு 3 விஷயந்தான். நான் அதில் அந்த ஆகஸ்ட் இயர்லி சார்ட்டில் இருந்து இங்கே எடுத்த இதுலையே ஓரளவுக்கு இந்த 971 979 976 இந்த 3 மேட்சிங் நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதில் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்ல மாதிரி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 976 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 979, இங்கேயும் 979. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே 979னா 2019 7ஆவது மாதம் 7ஆம் தேதியில் 979. அதே மாதிரி இங்கேயும் 979, 762, இங்கே 121. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கீழே இறங்கி கொஞ்சம் வந்தால் 971 2014 29ஆம் தேதி. இந்த 971 இந்த 97 இந்த செட் ஆஃப் இந்த பேக்கேஜ் சோப்பு பேக் இருக்குல்ல, இந்த 97 இந்த பேக்குக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா
971க்கு 693, 979க்கு 121, 976க்கு 940. ஓகே, இதான் மேட்ரு. அப்போ இந்த 971க்கு 693 என்றால் இன்னைக்கு சி போர்டில் 6 ரொம்ப ஸ்ட்ராங்கு. கண்ணை மூடிட்டு 6 நான் ஒரு 2500 செட்டு வைக்கிறேன் அப்படின்னா அப்படியே கடையை மூட்டு பூட்டை போட்டு கிளம்ப வேண்டியதான். அதனால் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேட்டுங்க, அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். 971க்கு 693, 979க்கு 121, 976க்கு 940. இதுதான் பேட்டர்ன். அப்போ டி அப்படின்னா என்னென்னா ரோட் டைவர்ஷன் கிடையாது. டீனா இன்னைக்கு மேபி டுடே இப்படி வரலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அப்படின்னு பார்த்தால் 696, 126, 040. இந்த 9க்கு 9 வருமா? ஒருவேளை 9க்கு ப்ளஸ்ன்னு வச்சா என்ன வருது? 0 0 4 0. 979க்கு 9க்கு 1, 7க்கு 2, 9க்கு 1 மீன்ஸ் 9க்கு 6 வரலாம். 971 9க்கு 6, 7க்கு 9, 1க்கு 3 அப்படின்னா 1க்கு இந்த இடத்துல 6 கூட வரலாம். சரி, 696, 126, 040 ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இது இன்னைக்கு காலையில் வரைக்கும் நான் எடுத்திருக்க கெஸி எனக்கு நேற்று கொடுத்ததும் புரியல, இன்றைக்கி கொடுத்ததும் புரியல, எனக்கு வேறு ஏதாச்சும் புது விதமாக எனக்கு சொல்லு அப்படிங்கிறீங்கன்னா மறக்காமல் வாட்ஸ்அப்புக்கு கண்ணை மூடிட்டு வந்துருங்க. குரூப் லிங்க் நம்ம கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. கண்ணை மூட்டு உள்ளே வந்துருங்க, பேசிக்கலாம். ஓகேவா? எது வந்தாலும் ஓரளவுக்கு காலையிலேருந்து வந்த நம்பர்ஸ் வச்சு ஓரளவுக்கு கன்ஃபார்மான நம்பர்ஸ் எப்படிங்கிறத நான் எடுத்து கொடுத்துறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் இங்கே இருக்கிற கெஸ்ஸிங் இப்போ கரண்ட்டில் மணி இப்போ 9:30 மணிக்கு என்னுடைய கெஸ்ஸிங்கில் இப்போ ஓரளவுக்கு இருக்கிறது. இது எங்கேருந்து நீ எடுத்தாய் அப்படின்னா நான் பக்கத்து வீட்டிலேருந்து திருடலை, யார்கிட்டேருந்து திருடலை, என்னுடைய சொந்தமான மூளையிலேருந்து எடுத்த விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதுதான் விஷயம். ஏற்கனவே இங்கேருந்து தான் இதில் வந்திருக்கு, இதுலேருந்து வர்றதுக்கு சான்சஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நேற்று 974 இந்த மாதிரி 974 அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்டு நம்மளுக்கு என்னென்னு இதில் பார்த்தீங்கன்னாவே இதில் 2 போர்டு உட்காரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் என்னென்னு காமிச்சிட்டுங்களா? இந்த வந்துட்டேன், ஒரே நிமிஷம். நம்மளுக்கு கடைசியாக 769ன்னு வந்துச்சு. ஓகேங்களா? 769. சரி, இந்த வந்துடுறேன். எழுநூற்றி 69 இந்த இருக்கான்னு பார்த்துருவோமா? சரி, 769 ஜஸ்ட்டு ஒரு 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 ஃபார்முலாவுக்கு உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நிறைய ஃபார்மேட்டில் கெஸ்ஸிங் எடுக்கிறாங்க. பவர் நம்பரு, அந்த நம்பரு, இந்த நம்பரு, இதற்கு இங்கே இப்படி வர்றது, இப்படி கோடு போடுறது, இந்த ரோடு கிராஸ் பண்ணுறது, பெடஸ்ட்ரியன் லைன் போடுறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. 769 நம்ம ஒரு கிளாஸில் செக் பண்ணிக்குவோம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். எழுநூற்றி 69க்கு 759 இருக்குது. இதுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குது? 288. நேற்று நம்மளுக்கு ரிசல்ட் என்ன? 974. எங்கேயாச்சும் மேட்சிங் இருக்கா? இல்லை. சரி, 769 இதில் 829 இருக்குது. சரிங்களா? 769ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பாருங்கள் 767 இருக்குது. ஒரு திரும்பவும் சொல்கிறேன், நான் இது ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸுக்காண்டி உங்களுக்கு நான் இதில் எடுத்து காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. 569 இருக்குது. 69க்கு 96 அப்படின்னா நம்மளுக்கு 74 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு. 96க்கு 44ன்னு இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதில் நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டில் இங்கே எதுவும் ஃபார்ம் ஆகலை. ஆனால் இந்த 974 இங்கே இந்த ஆகஸ்ட் மந்த்து இந்த 2012 - 2024 வரைக்கும் இருக்கிற ஃபார்மெட்டில் நிறையாவே உட்காந்துருக்குது. 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 974 - 9
இந்த ஃபார்மேட்டில் எடுத்தால் இதுலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் நான் இதை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டில் நம்ம இந்த இடத்துல தேடி பார்த்ததில் நம்மளுக்கு 69க்கு 61. ஓகே, நம்மளுக்கு 74 எங்கேயுமே இந்த இடத்துல மேட்ச் ஆகலை. 971 நிறைய இடத்துல இங்கே அடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த சார்ட்டை நான் உங்கள்கிட்ட எடுத்து காமிச்சேன். இந்த இடத்துல வேறு அந்த முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டுக்கு இந்த இடத்துல அந்த பேட்டர்ன் இல்லை. ஓகேவா? இதுதான் நான் எடுத்திருக்க ஒரு முக்கியமான தகவல். இதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன். இதில் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எதுவும் இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நேற்று கொடுத்ததும் சிங்க் ஆகலை, இன்றைக்கி நீங்கள் கொடுத்ததும் சிங்க் ஆகலை அப்படின்னா கண்ணை மூட்டு வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துடுங்க. ஒரு 2:30 மணி போல் நான் ஒரு முக்கியமான செட்டாக நான் எடுத்து கொடுப்பேன். மேபி அது எப்படி கொடுப்பேன், என்ன நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? முக்கியமான செட்டாக நான் எடுத்து மேட்ச் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் கெஸ்ஸிங்கில் இருக்குது. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அவன் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. சரி, ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்போ இது நேற்று நான் குரூப்பில் கொடுத்தது நண்பர்களே. ஓகேங்களா? இது நான் நேற்று குரூப்பில் கொடுத்தேன். 3974 ரிசல்ட். ஓகேங்களா? நான் 4D ஸ்பெஷலு ஏபிசி அப்படி சொல்லிட்டு இதில் ஒரு 7 செட்டு கொடுத்தேன். அதே மாதிரி 4Dயில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட்டு, ஏபியில் ஒரு 6 செட்டு, ஏசியில் 6 செட்டு, பிசியில் மட்டும் ஒரு 7 செட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் எங்கே மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நான் 974 ரிசல்ட்டில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் மிஸ். அதுக்கு முன்னாடி நான் ரிசல்ட்டு கொடுத்துட்டேன். அதில் என்னென்னா 97 எனக்கு இருந்திருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், 95 57 பிரிச்சுட்டேன். ஓகேங்களா? அதனால் இதில் மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பிசியில் பார்த்தீங்கன்னா நான் 84க்கு 74 ரிசல்ட்டுக்கு நான் 84 கொடுத்துட்டேன். இதான் விஷயம். நேற்று ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஆல் போர்டு 5-9 கொடுத்தேன். ஓகேங்களா? இது நான் 16ஆம் தேதி கொடுத்தது. இது பார்த்தீங்கன்னா 50-50 106 நான் கொடுத்தது. 69 பிசியில் பாஸ் ஆகிடுச்சுங்களா? 069 கொடுத்தேன். ரிசல்ட் 769. 4Dயில் பாருங்கள், நம்மளுக்கு 969 கொடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 769 069. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஏபி 75 கொடுத்துருக்கேன், 76. அதே மாதிரி ஏசியில் பார்த்தீங்கன்னா நான் 75 கொடுத்துருக்கேன், 79. இது நான் 50-50 கொடுத்தது. டெய்லி அப்டேட்ஸில் நான் சொன்ன மாதிரி பிசி, ஏசி, ஏபி, ஏன்னா ஏபிசி டேரெக்டாங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் அதுக்குரிய முயற்சிகள் நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஏபி, ஏசி, பிசி என்னால் ஒரு வாரத்துக்கு 5 வின்னிங் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஆனால் நான் சொல்கிற பேட்டர்ன் மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5000 அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம், எப்படி விளாட்றது, எப்படி ப்ளே பண்ணுறது, எனக்கு நிறைய நண்பர்கள் அதாவது அவங்களுக்கு டவுட் இருக்குது, அவங்க கேட்குறாங்க. இதில் தப்பு சொல்லலை. 971 693 வச்சு ஒரே நாளில் ஓவர் நைட்டில் ஓப்பனாக ஆகிடணும். அது கண்டிப்பாக கஷ்டம்தான். அதுவும் இப்போ இந்த 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 போர்டு வின்னிங் கொடுக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதான் உண்மையான நிலவரமே. சரிங்களா? 2 போர்டு வின்னிங் கொடுக்குறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம கொடுக்குற கணிப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு என்னால் இயன்ற அளவுக்கு என்னோடய முயற்சிகள் நான் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதனால் நீங்கள் மென்மேலும் உங்களோட ஆதரவை கொடுங்க. நானும் எங்கெங்கே எந்த ரிசல்ட் எடுத்து எப்படி கொண்டு வராங்க, எப்படி இது பண்ணுறாங்க, இவன் பவர் நம்பரில் கொண்டு வரானா இல்லை இதிலேயே சுற்றுறானா, என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நீங்கள் நிறையாவே நடக்குது. நீங்களே உங்களுக்கே தெரியும். ஏன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் உங்கள்கிட்ட காமிச்சா தெரிஞ்சிடும். இந்த ஒரு 1ஆம் தேதியிலேருந்து இந்த 16ஆம் தேதி வரைக்கும் வந்த ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள் நண்பர்களே, தயவுசெய்து. சரிங்களா? எங்கேருந்து என்னத்தை தான் கொண்டு வச்சான், எப்படி இதில் பவர் நம்பர் கொண்டு வரான், என்றைக்கு எந்த நம்பர்லேருந்து எங்கே மாற்றி வரான். இந்த ஒரு சின்ன உதாரணம், 993 ரிசல்ட் வந்தது. அது எங்கேருந்து எடுத்து வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் 5க்கு 9, 0க்கு 9, 6க்கு 3 நம்ம நம்பர் யாரோட கணிப்புலையுமே இந்த 993 இல்லை. இந்த 993 இங்கேருந்து கொண்டு வந்துட்டான். அதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி இந்த 939 அப்படியே இறக்கி கொண்டு வேலையை முடிச்சு விட்டாங்க. சரிங்களா? இது மாதிரி 7க்கு 6, 5க்கு 5, 1க்கு 4, அதுக்கு அடுத்த நாள் 8க்கு 4, 7க்கு 5, 6க்கு 1 எல்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் போயிட்டுருக்கே தவிர
நம்ம கணிப்பில் நம்ம எடுத்த கணிப்பில் யார் நிறையா நண்பர்கள் அவங்களோட கணிப்புகள் எல்லாமே அனுப்பிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய கணிப்புகள்லையும் எதுலேயும் உட்காரல. என்னுடைய கணிப்புலையும் 2 போர்டு தான் உட்காருது, 3 போர்டு உட்காரத்துக்கு இல்லை. ஒரு சில நண்பர்களுக்கு அவங்க கொடுத்த கணிப்பு ஒன்றா இருக்குது, ரிசல்ட் வந்தது ஒன்றா இருக்குது. அந்த மாதிரி கணிப்புகள் வந்தது என்ன பண்ணுறானுங்கன்னே புரிய மாட்டேங்குது. அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. நம்ம கொடுக்குற தகவல்கள்லாம் யாரோ எங்கள் அங்கே போய் போட்டு விட்றானுங்க போல இருக்குது. இது மாதிரி இவங்கெல்லாம் இந்த மாதிரி கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறாங்க, மிஷினை கழுவி தொடச்சி வச்சுட்டு புதுசாக உருட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க போல இருக்குது. அதுவும் ஒரு பெரிய உதாரணம் என்னென்னா 769க்கு 501 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். காருண்யா ப்ளஸுக்கு 501 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், கெஸ்ஸிங் எடுத்துட்டேன். ஆனால் நேற்று ஒரு நாள் லீவ் விட்டதில் சாயந்தர நேரத்தில் மிஷின் தொடச்சி புதுசாக வச்சு விட்டு 5974 வச்சு வேலையை முடிச்சு விட்டானுங்க. சரிங்களா? இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் திரும்பவும் நான் சொல்கிறேன், கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே ஒரு 5000 ரூபா அப்படிங்கிறது வின்னிங் வாங்கலாம். அது ஒரு சில ட்ரிக் இருக்குது. நான் இந்த 897 டைரெக்டாகவே பணத்தை கட்டு உடனே வந்தோன்னே வின்னிங், அந்த ஃபார்மெட் வேணாம், தயவுசெய்து அப்படி யோசிக்காதீங்க. 4D இருந்தாலும் சரி, ABC இருந்தாலும் சரி, பல முயற்சிகள் நான் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். இந்த கெஸ்ஸிங்கே 4 மணி நேரம் 5 மணி நேரம் என்னால் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படியும் மிஸ் ஆகுது. அப்படிங்கும்போது இருக்கிற யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பேச விரும்பல. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது, எப்படி அந்த பிசிஏ நீ வின்னிங் எப்படி நம்ம வாங்குறது? கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் இல்லை, 600 ரூபா ஆகுது. அந்த ஒரு 10 செட்டு பிசியில் போட்டிங்கன்னா 600 ரூபா வரும். அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 5 செட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 5 செட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு 600 ரூபா வரும். வச்சிங்கன்னா உங்களுக்கு 5000 அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கணக்கு இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் தான் மறக்காமல் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு வாங்க. அதே மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், நான் என்னுடைய வாழ்வாதாரத்துக்காண்டி நான் இந்த கணிப்புகள் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் ஒரு நபருக்கு 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறேன். அப்போ இது என்ன பரமா, இது போங்கா அப்படின்னு கேட்காதீங்க. ஃபார்மட் இப்படி இருக்குது, இப்படி லாஸ்ட் டைம் அடிச்சிருக்கான், மேபி இந்த இன்றைக்கி இப்படி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுதான் மேட்ரு. ஆனால் அவன் காலையிலேருந்து இங்கே கொண்டு வர்ற விஷயம் எனக்கு தெரியுங்களா, இங்கே கொண்டு வரான் பாருங்கள். இந்த விஷயத்துலையும் ஒரு நாள் இந்த பாருங்கள், இந்த 97 தூக்கி இந்த ஏபியில் வச்சு நேற்று 97ன்னு வந்திருக்கு. ஆனால் நேற்று நமது நண்பர்கள் அனுப்பிவிட்டது யார் கணிப்புலையுமே இல்லை. 15ன்னு அனுப்பிவிட்டாங்க, 35 அனுப்பிவிட்டாங்க, நானே கணிப்பு எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிஸ்மேட்ச் ஆகுது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நிறைய என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைகளுக்கு நிறையா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பிசி வெற்றி கிடைக்கிறதே ஒரு அரிதான விஷயம்தான், உண்மையிலே நான் சொல்கிறேன். ஏபிசி டைரக்ட் வின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் என்னுடைய முயற்சிகளுக்கு நான் இருக்கிற யதார்த்தத்தை சொல்கிறேன். யாரும் என்னை திட்ட வேணாம் தயவுசெய்து. திரும்ப ஒரு வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்க வேணும். ஆனால் அதுக்கு இந்த மாதத்துக்கு இந்த உருட்டுகளும் நம்மளுக்கு கை கொடுக்கணும். அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள், கம்மியாக ப்ளே பண்ணுங்கள், ரொம்ப வேணாம். அதே மாதிரி பிசி வின்னிங் வாங்கிட்டீங்களா, ஒரு 5000 ஒரு நாளைக்கு வாங்கிட்டீங்களா, அதுவே பெரிய விஷயந்தான் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு. இந்த ஒரு மாதம் போகட்டும், அதுக்கப்புறம் புதுசாக மிஷினில் ஏதாச்சும் உருட்டுறானா இல்லை என்ன பண்ணுறான்னு ஒன்றும் புரியாத அளவுக்கு இப்போ இருக்குது. ஏன்னா ஒருத்தன் பார்த்து மாமா மச்சான் மாதிரி காப்பி அடிச்சுக்கிறான். டிஆரில் நீ அது கொண்டு வந்து ராஜா ரைட், அதுலேருந்து 2 நம்பர் தூக்கி கொண்டு வந்து இதில் வேணும் முடிச்சாலும் முடிச்சுக்கிறான், இல்லை இதுலேருந்து அந்த நம்பர் அங்கேயும் போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே பிசி, ஏபி, ஏசிபிசி ட்ரை பண்ணுங்கள், என்னோடய சஜஷன் இருந்தால். ஏன்னா நிறைய நண்பர்கள் நிறைய பணத்தை இழந்திருக்காங்க, அவங்களுடைய மனக்குமுறல்கள். அதே மாதிரி யாருமே கன்ஃபார்ம் நம்பர்ஸ் நான் தரேன், எனக்கு ஒரு 50,000 பணம் கட்டு, 1 லட்ச ரூபா பணம் கட்டுன்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து பணம் கொடுத்துறாதீங்க. நம்மளுடைய சொந்த முயற்சிகள் இருக்கணும். அதே மாதிரி நான் இவ்வளோ கணிப்புகள் கொடுக்குறேன்னா உங்களோட கணிப்புகளும் என்னோடய கணிப்பில் இது மேட்ச் ஆகலைங்க, இது என்னோடய கெஸ்ஸிங் இதுதான் இருக்குது, உங்கள் கணிப்பில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு தாராளமாக கேளுங்க. அதில் எந்த ஒரு தப்பு இல்லை. தயவுசெய்து பணத்தை கொடுத்து யாரிடையும் ஏமாற வேணாம். இதுதான் என்னுடைய பர்சனல் அட்வைஸு. நம்மளுக்கு வெற்றி இருக்குது, ஆனால் என்ன கொஞ்சம் தூரமாக இருக்குது. எவ்வளோ தூரமாக இருக்குது? 17ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி இந்த மாதம் கடைசி வரைக்கும் கொஞ்சம் தூரமாக இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை. விட்ட வெற்றி கண்டிப்பாக பிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. மென்மேலும் நம்ம சேனல் மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கை இருந்தால் என் கூட சேர்ந்து பயணிங்க. மறக்காமல் நம்மள சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. திரும்ப ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா கொடுப்போம். திரும்பவும் சொல்கிறேன், ஏபிஎஸ்சிபிசி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இருக்க கண்டிஷன் அப்படி தான் இருக்குது. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு வெற்றியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.